ஃபர்ஸ்ட் பைபாஸ் சர்ஜரினா என்னன்னு சொல்லிடுறேன். எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பைபாஸ் சர்ஜரினா என்ன, ஓப்பன் சர்ஜரினா என்ன, வேல்வ் சர்ஜரினா என்ன. பைபாஸ் சர்ஜரி எப்போ பண்ணுவோம்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இருதயத்தில் ரத்தம் சப்ளை கம்மியாக இருக்குன்னு இருக்கும். எப்படி ஒரு செடிக்கு தண்ணி வரலையோ செடி வாடிடுமோ, அதே மாதிரி இருதயத்துக்கு ரத்தம் போகலன்னா இருதயத்தால் செயலிழக்கும், சரியாக செயல் பண்ண முடியாது. ஸோ அதே ஒரு கிரிட்டிக்கலாக ரொம்ப பிளாக் அதிகமாகிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்ல போய் முடியும், சரிங்களா? அதுவே இன்னும் கிரிட்டிக்கலாக போச்சுன்னா உயிரிழக்க கூட நேரிடும். அது வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 3 வகையாக இருக்குது. ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இருக்கிறாங்க, வெறும் மைனர் டிசீஸ் இருக்குன்னா அவங்களுக்கு மருந்து கொடுத்தே சரி பண்ணலாம். சப்போஸ் பிளாக் வந்து ஒரு ரத்த குழாயில தான் இருக்குது, இல்லை 2 ரத்த குழாயில இருக்குன்னா அது வந்து ஸ்டென்ட் மூலயமா பண்ணிக்கலாம். ஸ்டென்ட் மூலயமா எப்படி பண்ணுவாங்க, தொடையில ஒரு வயர் போட்டுட்டு அது மூலயமா ஒரு ரத்த குழாயை ரீச் பண்ணி அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணிடுவாங்க.